வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் குழந்தை பாக்கியம் ஒருத்தருக்கு இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, இல்லை செயற்கை முறையை நாடுவதன் மூலமாக குழந்தை பாக்கியத்தை பெற முடியுமா? இதை ஜாதகத்தில் எப்படி கணிக்கணும்? குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த குழந்தை பாக்கியம் இயற்கை முறையில் தான் கிடைக்கும், இல்லை செயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிப்பது? அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. திருமணமான இளம் தம்பதியரிடம் ஒரு 1-2 ஆண்டுகள் ஆவதற்குள்ளாக ஒரு குழந்தை பாக்கியத்தை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் சரி, அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்களும் குழந்தை பாக்கியம் 1-2 வருடங்களுக்குள்ளே கிடைத்து விட்டால் பிரச்சனையே இல்லை. இல்லை அது 2 வருஷம் தாண்டி போயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்றத முடிவு செஞ்சிடுறாங்க. முக்கியமாக இந்த குறைபாடு பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது, ஆணுக்கு எந்த குறைபாடுமே இல்லை அப்படின்னு சமுதாயத்தில் இன்னும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்போ பெண்ணை மட்டுமே ஒரு குழந்தை பாக்கியத்திற்கு நம்ம கணிப்பு எடுக்கணுன்றது கிடையாது. ஆண்களுடைய ஜாதகத்திலும் குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்றதை நம்ம கணித்து பார்க்கணும். பெண்ணை மட்டுமே குறை சொல்லக்கூடிய சமுதாய முறையை கண்டிப்பாக மாற்றுங்க. ஏன்னா ஜாதகம் பார்க்கும்போது பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா என்று கேட்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய மகனுக்கும் குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கா அப்படின்றத கேட்பது கிடையாது. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் தங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது குறை இருக்கா, தனக்கு மட்டும்தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதம் என்பது இருக்கிறதா அப்படிங்கிறதையும் அவங்க தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஜோதிடம் பார்க்கும்போது கேட்குறாங்க. கணவருடைய ஜாதகத்தை பற்றி பார்க்குறதே இல்லை. ஏன்னா குழந்தை பாக்கியத்தில் அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நமக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு பெண்களும் நினைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய சமுதாய சூழலில் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா கணவன் மனைவி இருவருக்குமே அந்த குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது ஒரு தடை தாமதம் இருக்கா, பிரச்சனை தரக்கூடிய கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கான்றத பார்த்து தான் நம்ம கணிக்கணும். அதனால் குழந்தை பாக்கியம் என்பது இருவரும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமே தவிர ஒருத்தர் மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது. பெண்களை மட்டுமே இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை மட்டுமே ஆதாரமாக கொண்டு ஜாதகத்தை பார்க்காம இருவருக்குமே பாருங்கள். அதுவும் பெண்களை மட்டுமே குற்றம் சொல்வதை முதல்ல குறைச்சிக்கோங்க. ஏன்னா சில பெண்கள் மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த ஜோதிட வகுப்பின் மூலமாக குழந்தை பாக்கியம் என்பது கணவன் மனைவி இருவருக்குமே அதில் முக்கிய பங்கு என்பது உண்டு. இருவருக்குமே பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்பு இருந்தாதான் ஒரு குழந்தை பாக்கியத்தை சீக்கிரமாக பெற முடியும். அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பின் மூலமாக தெளிவுபடுத்துவதற்காக இந்த படத்தை நான் முதல் படமாக என்னுடைய இந்த பதிவில் நான் பயன்படுத்தியிருக்கேன். குழந்தை பாக்கியத்தை கணிப்பதற்கு என்னென்ன விதிகளை நம்ம பயன்படுத்தணும், ஆணுக்கு என்ன விதிகள் இருக்குது, பெண்களுக்கு என்ன விதி இருக்குது, இயற்கை அல்லது செயற்கை முறையில் தான் குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு கிடைக்குமா, இல்லை குழந்தை பாக்கியத்தில் தாமதம் இருக்கா என்பதை கணிப்பதற்கு இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் பல விஷயங்களை இந்த வகுப்பின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல் விதியாக பார்க்க போவது ஆண்களுடைய ஜாதகத்தில் இந்த குழந்தை பாக்கியம் என்பது அவருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கா. முதல்ல ஒரு ஆண் தன்மை அவருக்கு அதிகமாக இருக்கா. எப்படி ஒரு மருத்துவர்கிட்ட போகும்போது அந்த மருத்துவர் பல பரிசோதனைகளுக்கு எழுதி கொடுப்பார். முக்கியமாக விந்தணு சார்ந்த பிரச்சனைகள் அவருக்கு இருக்கா, அதனுடைய வீரத்தன்மை எப்படி இருக்குது, இப்படி பல விஷயங்களுக்கு பரிசோதனைகள் எழுதி கொடுப்பாங்க. இந்த பரிசோதனைகள் அந்த காலத்திலேயே ஜாதக முறை கொண்டு கணித்திருக்கின்றார்கள். ஒருத்தர் தொட்டு பார்க்காமலேயே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வலிமையை பொறுத்து அந்த ஜாதகர் ஆண்மை தன்மை உடையவராக இருப்பார். அவருக்கு பிரச்சனை இல்லாத ஒரு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக இருக்கு அப்படின்றத கணித்திருக்கக்கூடிய முறைகளும் இருக்குது. அதில் மிக முக்கியமானது பீஜபலம். இந்த பீஜபலம் என்பது ஒரு ஆண் ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது, அவர் அதற்கு தகுதியானவர் தான் அப்படின்ற அமைப்பு தான் இந்த பீஜபலம். இந்த ஆண்மை கணிப்பு ஆண்களுடைய ஜாதகத்தில் மட்டும்தான் கணிக்கப்படுகிறது. இதற்கு ஒருவருடைய ஜாதகத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களான குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன்,
ரொம்ப எளிமையான ஒரு கணிப்பு தான் இது. இந்த 3 கிரகங்களுடைய பாகை என்னன்றதை பார்க்கணும். குரு புத்திரகாரகன் சுக்கிரன் சுக்லத்திற்கும் ஆண் பெண் இன உறுப்புகளுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் சுக்கிரன் தான். கால புருஷனுக்கு 5ஆம் இடமாக வரக்கூடியது சிம்ம வீடு. இந்த சிம்ம வீட்டின் அதிபதியான சூரியனே முளைப்பு தன்மைக்கு அதிபதி. அதனால் இந்த 3 கிரகங்களுடைய பாகை என்ன? இந்த 3 கிரகங்களுடைய பாகையும் நீங்கள் கூட்டி பார்க்கணும். ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு 4 பாதம் இருக்குது. அப்போ ராசிக்கு 9 பாதங்கள் இருக்குது. ஒரு பாதத்திற்கு 3 டிகிரி 3 கலை. அப்போ இந்த பாகை முறையில் நீங்கள் இதை அனைத்துமே இந்த 3 கிரகங்களையும் கூட்டி இதனுடைய பாகை ஒரு 360 டிகிரிக்கு மேலே இருக்கா இல்லை குறைவாக இருக்கான்றதை பாருங்கள். இந்த 3 கிரகங்களுடைய பாகையும் ஒரு 360 பாகைக்கு உள்ளதாக இருக்குது. ஒரு 280 இருக்குது இல்லை ஒரு 200 இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த 360 பாகை தொடலை. உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பாகையானது எந்த ராசி கட்டத்தில் விழும் அப்படின்றத பாருங்கள். ஒரு ராசி கட்டத்திற்கு 30 பாகை. அப்போ மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் 30 பாகையாக நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பாகை என்னன்றதோ அதை முதல்ல மேஷ வீட்டிலேருந்து ஆரம்பித்து 30 பாகையாக எடுத்துக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுடைய கிடைத்திருக்கக்கூடிய அந்த தொகையானது ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு ராசி கட்டத்தில் நிற்கும். அந்த ராசி ஆண் ராசியான்றதை முதல்ல குறிச்சிக்கோங்க. அந்த குறிப்பிட்ட பாகையானது எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறது அப்படின்றத பாருங்க. அந்த குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தை நீங்கள் குறித்து வச்சுட்டு இதை நீங்கள் அம்ச கட்டத்திலும் அதே மாதிரி பார்க்கணும். உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நட்சத்திர பாதமானது அம்சத்தில் எந்த ராசி கட்டத்தில் விழுகிறது அப்படின்னு பாருங்கள். ராசி கட்டத்திலும் அம்ச கட்டத்திலும் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நட்சத்திர பாதமானது அந்த பாகையானது ஆண் ராசியாகவே ஒரு ஆணுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே இல்லாத ஒரு ஜாதக அமைப்பு. அப்போ அவருக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகளே இருக்காது. அவருடைய மருத்துவ பரிசோதனையில் அவர் சிறப்பான ஒரு அமைப்பு அவருக்கு இருக்குது. அவருக்கு குழந்தை பாக்கியத்தில் தடையில்லாத ஒரு அமைப்பு இருக்குன்றதை நீங்கள் கணிச்சிடலாம். ராசியில் ஆண் ராசியாக இருக்குது. அடுத்தபடியாக அம்சத்தில் நீங்கள் நட்சத்திர பாத்தை பார்க்கும்போது பெண் ராசியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அவருக்கு ஒரு மருத்துவ ஆலோசனை என்பது தேவைப்படக்கூடிய அமைப்பு உண்டு. ராசியிலும் அம்சத்திலும் பெண் ராசிக்குரிய வீடுகளே ஒரு ஆண் ஜாதகருக்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை பாக்கியம் மிகவும் அரிது. அது கிடைக்காமல் கூட போகலாம். செயற்கை முறையில் கரு ஊட்டுதல் என்று நடக்கின்ற பொழுது கூட இந்த உயிரணு தானம் என்பது பெற்று அடுத்தவருடைய உயிரணுவை தானமாக பெற்று அந்த குழந்தைக்குரிய வாய்ப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். அந்த ஜாதகருக்கு அந்த விந்தணு குறைபாடு என்பது அது 0 கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்புகளும் இருக்கும். அப்போ குழந்தை பாக்கியத்தில் பெருத்த தடை என்பது ஜாதகருக்கு இருக்கா அப்படின்றத நம்ம கணிச்சிடலாம். அடுத்தபடியாக பெண்களுடைய ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு கர்ப்பப்பை கருமுட்டைக்குரிய அமைப்பு இதெல்லாம் கணிப்பதற்கு எப்படி மருத்துவ பரிசோதனை தேவைப்படுகிறதோ அதே மாதிரி அந்த காலத்தில் ஜோதிடத்திலே இந்த முறையை கணிச்சிருக்காங்க. பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஜோதிட கணிப்பிற்கு பேர் க்ஷேத்திர ஸ்புடம் அப்படின்னு பேர். இதன் மூலமாக ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பை எந்த அளவுக்கு பலமாக இருக்குது, கருமுட்டை வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கணிக்கலாம். இதற்கு என்ன கிரகங்களை நம்ம கணிப்புக்கு எடுத்துக்கணும்? சந்திரன் மற்றும் செவ்வாய், குரு. பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மாதாந்திர சுழற்சி என்பது சந்திரனை எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னா சந்திரனுக்கும் அதே போல் 28 நாட்கள் தான் ஒரு சுழற்சி. இந்த 12 ராசி கட்டத்தை சுற்றி வருவதற்கு சரியாக 28 நாட்கள் ஆகும் சந்திரனுக்கு. அதனால்தான் பெண்ணையும் சந்திரனையும் ஒப்பிட்டு தான் ஜாதகத்தில் எடுப்பாங்க. அப்போ இந்த மாதவிடாய் என்பது சந்திரனை தான் குறிக்கும். இரத்தம் என்றாலே செவ்வாய், புத்திரக்காரகன் குரு. அதனால்தான் இந்த 3 கிரகங்களையும் வைத்து இந்த பெண்களுக்குரிய அந்த கர்ப்பப்பை பற்றிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, இல்லை குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குமான்னு கணிப்பதற்கான
இந்த க்ஷேத்திரபுடத்தில் இந்த 3 கிரகங்களையும் வைத்து தான் கணிக்கிறாங்க. இந்த 3 கிரகங்களுடைய பாகை என்னன்றத பாருங்க. இந்த 3 கிரகங்களுடைய பாகையும் 360 பாகைக்கு மேலே வந்துச்சுன்னா அதை 360 பாகையை கழிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய பாகை என்னவோ இந்த பாகை மேஷ ராசியிலிருந்து எந்த ராசி கட்டத்தில் நிற்கும் அப்படின்றத பாருங்கள். இது ஆண் ராசியாக இருக்கா இல்லை பெண் ராசிக்குரிய வீடான்றத பாருங்கள். பெண் ராசிக்குரிய வீடாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு பிரச்சனை இல்லாமல் குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக பெறக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு அப்படின்றத நம்ம கணிச்சிடலாம். இந்த 3 கிரகங்களுடைய இந்த கூட்டு பாகையானது எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கு, அந்த நட்சத்திர பாதம் அம்சத்திலும் எந்த ராசி கட்டத்தில் விழும் பாருங்க. இரண்டுமே பெண் ராசிக்குரிய வீடுகள் ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் இருக்கா அப்படின்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு. இந்த கர்ப்பப்பை நல்ல பலமான ஒரு அமைப்பு, கருமுட்டை வளர்ச்சி என்பது அவங்களுக்கு சரியாக இருக்கும். நிச்சயமாக குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அந்த பெண்ணுக்கு இருக்குன்றதை கணிச்சிடலாம். ராசிலும் சரி அம்சத்திலும் சரி ஏதாவது ஒன்று ஆண் ராசிக்குரிய வீடாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ ஆலோசனை என்பது தேவைப்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். கிடைத்திருக்கக்கூடிய பாகையானது ராசி கட்டத்திலும் அம்ச கட்டத்திலும் ஆண் ராசிக்குரிய வீடுகளே அமைந்துவிட்டால் அப்போ குழந்தை பிறப்பு என்பது செயற்கை முறையில் தான் கிடைக்கணும். இந்த கருமுட்டை கூட சில பேர் தானமாக பெற்று ஒரு கருவுறுதல் என்ற ஒரு அமைப்பு இப்போ செயற்கை முறையில் நடைபெறுகிறது. அந்த மாதிரி ஒரு அமைப்பின் மூலமாக தான் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு என்பது கிடைக்கும். அது இயற்கை முறையில் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இந்த ஜோதிட வகுப்பின் மூலமாக அந்த குழந்தை பாக்கியம் இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லை செயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்றத எப்படி ஜாதகத்தை வச்சு கணிக்கணுன்ற முறையை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த முறைகள் ஏற்கனவே ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்க மிகவும் முக்கியமான பரிசோதனை முறைகள் தான். அந்த காலகட்டத்தில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து இந்த இன்னாருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு இல்லை, இவருக்கு தான் மருத்துவ ஆலோசனை தேவைப்படும், இல்லை குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்க முக்கியமான விதி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மருத்துவ ஆலோசனை தேவைப்படக்கூடிய ஜாதகிக்கு பரிகாரங்கள் மூலமாகவும் குழந்தை பாக்கியத்தை பெற முடியும் என்ற அமைப்பு உண்டு. ஒரு ஆண் ஜாதகருக்கு இரண்டுமே ஆண் ராசியாக இருந்தால் அப்போ பிரச்சனைகள் இல்லை, சீக்கிரமாகவே ஒரு தசா மாற்றம் ஏற்படுகிறது. இல்லை ஏதாவது கோச்சாரத்தில் கிரகங்களுடைய பேச்சு சரியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு ஆண் ராசியாக இருக்குது, அம்சத்தில் பெண் ராசியாக ஒரு ஆண் ஜாதகருக்கு அந்த பீஜப்புடம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ பரிகாரத்தின் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு தீர்வு காணலாம். இந்த பரிகாரங்கள் கண்டிப்பாக அவருக்கு பலிக்குன்னு எடுத்துக்கலாம். இரண்டுமே பெண் ராசியாகத்தான் ஒரு பீஜப்புடம் ஒரு ஆணுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் அப்போ மருத்துவத்தின் மூலமாக அது ஒரு செயற்கை முறையில் மட்டும்தான் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்க முடியும். அப்போ நம்ம முழுமையாகவே பரிகாரங்களாக உங்களுக்கு அதிகமாக செயல்படாது. நீங்கள் செயற்கை முறையிலே ஒரு குழந்தை பாக்கியத்தை நாடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லிடலாம். சில தம்பதிகளுக்கு எந்த விதமான மருத்துவ ஆலோசனைகளோ இல்லை எந்த விதமான பரிகாரங்களும் பலிக்காத போது சில ஆண்டுகள் அவங்களுக்கு தாமதமானாலும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அது ஏன் என்றால் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசா, அந்த கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி. இப்போ சொல்லியிருக்க அந்த பீஜப்புடம் மற்றும் க்ஷேத்திரபுடம் சரியாக இருந்து ஆனாலும் நடக்கக்கூடிய தசா ஒரு முடக்கு தசாவாகவோ இல்லை முடக்கு கிரகந்தான் தசா நடத்துது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த குழந்தை பாக்கியம் என்பது தாமதமாயிட்டே தான் போகும். அப்போ அந்த தசாவில் ஒரு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்க முடியாது. கணவன் மனைவி இருவரில் ஒருவருக்கு இருந்தாலும் இந்த பிரச்சனை உண்டு. அப்போ நடக்கக்கூடிய தசா, கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி, இவை அனைத்துமே ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தும். அப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கணிப்புகள் அவருக்கு உண்மையாக அந்த குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு கணிக்கக்கூடிய முறைகள்.
ஆனாலும் அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தசாவும் கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சியும் தான் முக்கியமான ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகங்கள். எந்த நேரத்தில் கிடைக்கணும்னு சொல்லி அதற்கு ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா, அதான் தசா. அப்போ எந்த தசாவில் உங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற அமைப்பு இருக்கோ அப்போ தான் கிடைக்கும் இருவருக்குமே. அப்போ ஒருத்தருக்கு முடக்கு தசா நடந்துட்டுருக்கு, 5ஆம் இடத்துல தான் முடக்கு தசாவினுடைய கிரகம் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தசாவில் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்க முடியாது. இன்றைய ஜோதிட வகுப்பில் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஒரு ஜாதகருக்கு உண்டு, அதற்குரிய தகுதி அவருக்கு இருக்கான்றதை நம்ம கணிச்சு பார்க்குறதுக்கு எந்த முறைகளை பயன்படுத்தணும், எந்த கிரகங்களுடைய பாகையை பார்க்கணுன்றத இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்க. அப்போ இந்த தகுதி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்குது, இருந்தாலும் குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கக்கூடிய காலகட்டமும் இருக்கான்றதை பாருங்கள். இதன் மூலமாக குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடியவர்களுக்கு, பிரச்சனை இல்லாத தம்பதிகளுக்கு சில ஆண்டுகள் கழித்த பிறகு நல்ல தசா வரக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு அதிகமான மனக்குழப்பங்களையும் மன உளைச்சலையும் தராமல் அடுத்தவர்கள் இருந்தால் நல்லது. ஏன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு தான் பிரச்சனையே இல்லாமல் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குது. ரொம்ப அதிகமாக எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களாம் ஏதாவது சலசலப்புடனே இருந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் தாமதமாகும். அதனால் உடல் அளவிலும் மனதளவிலும் இருவருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை அனைவருமே தரணும். குழந்தை பாக்கியம் என்பது 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் என்றாலே குலதெய்வம் தான். அப்போ குலதெய்வத்தினுடைய ஆசையை வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று தம்பதியர் பெற வேண்டும். எந்த தூரத்தில் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போங்க. ஒரு குலத்தை விருத்தி செய்ய அந்த குலதெய்வம் நிச்சயமாக பாடுபடும். அதனால் குலதெய்வ வழிபாடு என்பது குலத்தை விருத்தி அடைய செய்யும், குல மக்களையும் காப்பாற்றும். தன் குல மக்களை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வமானது தான் இந்த குலதெய்வ வழிபாடு. கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு எல்லார் குடும்பத்திலும் இருக்கணும். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.